வணக்கம். இது சயின்ஸ் டீச்சிங் அகாடமி பழகு தமிழில். இதுக்கு முன்னாடி லெக்சர்களில் நம்ம இயக்கம் பற்றிய பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல நம்ம இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு விசையை பற்றி பார்த்தோம். நியூட்டனின் விதிகள், முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதி, மூன்றையும் பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறது இயக்கம் பற்றிய வரைபடங்கள் மற்றும் விளக்கங்கள். இது வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இயற்பியல் பாடங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இயக்கம் பற்றிய வரைபடங்கள் வந்து ரெண்டு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று தொலைவு காலம் வரைபடம், இரண்டாவது திசைவேகம் காலம் வரைபடம். தொலைவு, திசைவேகம், காலம் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களோட முந்தைய வீடியோக்களை பாருங்கள். ஸோ தொலைவு காலம் வரைபடம் அப்படின்னா எல்லா வரைபடத்துலேயுமே XH YH இருக்கும். தொலைவு காலம் எது முதல்ல சொல்கிறோமோ அதை வந்து YHல் எடுத்துக்கணும், காலத்தை வந்து XHல் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தொலைவு, அதுக்கப்புறம் இதில் காலம். உதாரணத்துக்கு நாம் ரெண்டு விதமான கேஸ் பார்ப்போம். இது வந்து எடுத்துக்காட்டு 1. சப்போஸ் இது எடுத்துக்கொண்ட காலம், இது கடந்த தொலைவு. சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்புறீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது தொடக்க 0th செகண்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. 0 மீட்டர் தொலைவு கடந்துருக்கீங்க. அடுத்து இது வந்து வினாடி, காலம் வினாடி, தொலைவு வந்து மீட்டரில் சொல்லியிருக்கிறோம். அடுத்து 5வது வினாடியில் 50 மீட்டர் கிடக்குறீங்க. 10வது வினாடியில் 100 மீட்டர் கிடக்குறீங்க. 15வது வினாடி 150 மீட்டர். 20வது வினாடி 200 மீட்டர். 25வது வினாடி 250 மீட்டர் கிடக்குறீங்க. 250 மீட்டர் தொலைவில் உங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது. அங்கே சென்றடைகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அப்படியே கிராஃபில் போட போகிறோம், வரைபடத்தில் வரைய போகிறோம். ஸோ முதல்ல 0 வினாடி 0 செகண்ட் இங்கே. அடுத்து 5 வினாடியில் 50 மீட்டர். அப்புறம் 10 வினாடியில் 100 மீட்டர். 10 வினாடியில் 100 மீட்டர். அப்புறம் 15 வினாடியில் 150 மீட்டர். 20 வினாடியில் 200 மீட்டர். 25 வினாடியில் 250 மீட்டர். நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் அமையும். உதாரணத்திற்கு இந்த வரைபடமானது நேர்கோட்டில் அமைகிறது. இந்த வரைபடத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, இது வந்து சீரான சீரான இயக்கம்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி? 5 வினாடிகளில் 50 மீட்டர், 10 வினாடிகளில் இன்னொரு 50 மீட்டர், 15 வினாடிகளில் இன்னொரு 50 மீட்டர், 20 வினாடிகளில் இன்னொரு 50 மீட்டர். இப்போ ஒரு வினாடிக்கு 50 மீட்டர் அப்படின்ற வேகத்தில் நாம் பயணிக்கிறோம். ஸோ நம்மளோட இயக்கம் வந்து சீராக அமைகிறது. 0 to 5 வினாடிகளையும், 5 to 10 வினாடியில், 10 to 15 வினாடியில் எல்லா இந்த முழு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் வேகமானது சீராக அமைகிறது. எனவே இது சீரான இயக்கம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம், நேர்கோட்டு இயக்கமாக இருந்தால். இரண்டாவது விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தொலைவு காலம் வரைபடத்திலிருந்து நாம் வந்து வேகத்தை கணக்கிடலாம். எப்படி நம்ம வேகத்தை கணக்கிடுவோம்? ஒரு வினாடிக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுது, இல்லைனா ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு வேகமாக நம்ம கிடைக்கிறோம், ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மீட்டர் தூரம் கடந்து செல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வேகம். நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இங்கே கணக்கிடலாம். எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு இந்த 15 to 20 வினாடிகளில் எவ்வளவு வேகமாக நம்ம கடக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க விருப்பப்பட்டோம் அப்படின்னா, ஸோ இது வந்து T1, 15 நம்ம T1 வச்சுக்குவோம். இதை T2 அப்படின்னு வச்சுக்குவோம். T1 is equal to 15, T2 is equal to 20. அதே மாதிரி இது வந்து டிஸ்டன்ஸ் 1, D1 D2ன்னு வச்சுக்குவோம். D1 is equal to 150, D2 is equal to 200. ஸோ எடுத்துக்கொண்ட கடந்த மொத்த தொலைவு வந்து 200 minus 150 மீட்டர். அதே மாதிரி எடுத்துக்கொண்ட காலம் வந்து T2 minus T1
20 மைனஸ் 15 அப்போ 5 வினாடி. ஸோ 5 வினாடிக்கு 50 மீட்டர் தூரம் நம்ம கடந்துருக்கிறோம். அப்போ ஒரு வினாடிக்கு எத்தனை மீட்டர் தூரம் நம்ம கடந்திருப்போம்னு பார்த்தீங்கன்னா 50 டிவைடட் பை 5, 50 மீட்டர் டிவைடட் பை 5 வினாடி. என்றைக்குமே கணக்கு செய்யும்போது ஃபிசிக்ஸில் அலகுகளையும் போட்டே செய்யுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ 10 மீட்டர் பெர் வினாடி. ஒரு வினாடிக்கு 10 மீட்டர் அப்படின்ற வேகத்தில் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம கடந்துருக்கோம். அதே மாதிரி நம்ம எந்த இதுக்குனாலும் கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு 0 to 25 செகண்டு இடைவெளியிலையும் எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கோன்னு கண்டுபிடிக்கலாம். எல்லாம் இதே மாதிரி நம்ம அந்த வரைபடத்தில் இருந்து தகவலை எடுத்துக்கிட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கேஸ் 1. அடுத்து வந்து நம்ம கேஸ் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2ல் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தது சீரான இயக்கம். சீரான இயக்கத்திற்கு கிராஃப் எப்படி இருக்கும், வரைபடம் எப்படி இருக்கும்னா நேர்கோட்டில் இருக்கும். ரெண்டாவது உதாரணமாக நம்ம சீரற்ற இயக்கத்தை பார்ப்போம். சீரற்ற இயக்கம்னா உதாரணத்திற்கு இது இந்த நீலக்கட்டம். உங்களோட நண்பர் ஒருவர் ஸ்கூலுக்கு வராரு, உங்களோடையே கிளம்பி வராருன்னு வைப்போம். உதாரணத்துக்கு அவர் கிளம்பும் போது மெதுவாக சைக்கிளில் வராரு. 0 வினாடியில் 0 மீட்டர் நடந்திருக்காரு. அதுக்கப்புறம் 5 வினாடியில் 25 மீட்டர் தான் கடந்திருக்காரு. நீங்கள் 50 மீட்டர் கடந்துட்டீங்க. 5 வினாடியில் இவர் 25 மீட்டர் தான் கடந்திருக்காரு. மெதுவாக சைக்கிளில் வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி 10 வினாடிகளில் மறுபடியும் 50 மீட்டர் தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மணியை பார்க்குறாரு, லேட் ஆயிடுச்சு. ஐயோ லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிதி வண்டியை வேகமாக அழுத்த ஆரம்பிக்கிறார். 15 வினாடியில் 100 மீட்டர் வந்துடுறாரு. 20வது வினாடியில் 200 மீட்டர் வந்துடுறாரு. 25வது வினாடியில் 250 மீட்டர் கிடக்கிறாரு. இந்த தகவலை கொண்டு நம்ம படம் வரைவோம். இந்த பச்சை வந்து சீரான இயக்கத்திற்கு. இப்போ நம்ம அடுத்து வந்து எடுத்துக்காட்டு 2 பார்க்குறோம். இந்த எடுத்துக்காட்டு 2ல் 0ல் 0 அதே தான். 5வது இதில் 25 தான். 5வது செகண்டில் 25 மீட்டர் தான் கிடந்திருக்கு. 10வது செகண்டில் வெறும் 50 மீட்டர் தான் கிடந்திருக்கு. அப்புறம் 15வது செகண்டில் 100 மீட்டர். 20வது செகண்டில் 200 மீட்டர். 25வது செகண்டில் 250 மீட்டர். ஸோ இந்த வரைபடத்தை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா இப்படி போகும். நேர்கோட்டில் இல்லாமல் இருக்கும். இதிலேருந்து நீங்கள் இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்த இயக்கம் வந்து சீரான வேகத்தில் இல்லை. ஸோ சீரான இயக்கம் இல்லை அப்படின்னா, சீரற்ற இயக்கம் அப்படின்னா இந்த வரைபடமானது நேர்கோட்டில் அமையாது. சீரற்ற இயக்கத்திற்கு ஏற்ப வரைபடமானது வளைந்து காணப்படும். ஸோ இந்த கிராஃப்லேருந்து நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இயக்கம் சீரான இயக்கமா சீரற்ற இயக்கமானு தெரிஞ்சுக்கலாம். சீரான இயக்கம்னா தொலைவு காலம் வரைபடம் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும். சீரற்ற இயக்கம்னா தொலைவு காலம் வரைபடம் வந்து நேர்கோடாக இல்லாமல் வளைகோடாக அமையும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம தொலைவு காலம் வரைபடத்துலேருந்து எப்போவுமே ஸ்பீடை கணக்கிட்டுடலாம். ஸ்பீடுன்னா வேகத்தை கணக்கிடலாம். வேகத்தை எப்படி கணக்கிடுறோம்னா, ஏதாவது 2 இடைவெளிகள் எடுத்துக்கொண்டு அதில் இந்த கிராஃப்லேருந்து வரைபடத்துலேருந்து நம்ம தகவலை பெற்று அந்த தகவலை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம ஸ்பீடை கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் தொலைவு காலம் வரைபடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வரைபடம் திசைவேகம் காலம் வரைபடம். தொலைவு பற்றியில் நம்ம திசைவேக மதிப்புகளை சொல்கிறோம். ஒன்றுமே இல்லை, இங்கே வந்து தொலைவை போட்டதுக்கு பதிலாக நம்ம திசைவேகமாக போட்டுருவோம். திசைவேகம் வந்து மீட்டர் பெர் வினாடி. அதே மாதிரி இங்கேயும் தொலைவு போட்டதுக்கு பதிலாக திசைவேகம் போட்டுருவோம். மீட்டர் பெர் வினாடி. தொலைவில் இது திசைவேகம்.
அதுக்கப்புறம் எல்லாமே அதே தான். இதே டேட்டா வச்சு தான் கிராஃப் வரைஞ்சிருக்கோம். எடுத்துக்காட்டு 1 சீரான திசைவேகம் உள்ளது, எடுத்துக்காட்டு 2 சீரற்ற திசைவேகம் உள்ளது. எடுத்துக்காட்டு 1 சீரான திசைவேகம் உள்ளது நேர்கோட்டில் அமையும், சீரற்ற திசைவேகம் ஆனது வளைகோட்டில் அமையும். இது வந்து நம்ம ஏற்கனவே படித்தது தான். அதே விஷயம் இந்த தொலைவு காலம் வரைபடத்தில் படித்த அதே செய்திகள், அதே விஷயங்கள் திசைவேகம் காலம் வரைபடத்திற்கும் பொருந்தும். அடுத்து நீங்கள் திசைவேகம் என்று காலம் ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? திசைவேகம் இன்ட்டு காலம் இரண்டையும் பெருக்கினீங்கன்னா நம்மளுக்கு கடந்து வந்த தூரம் கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு 0 செகண்டில் 0 திசை வேகத்தில் போகிறாரு, 5 செகண்டில் 50 மீட்டர் பெர் வினாடி திசை வேகத்தில் போகிறாரு, 10 செகண்டில் 100 மீட்டர் பெர் வினாடி திசை வேகத்தில் போகிறாரு. ஸோ நம்ம வந்து கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். உதாரணத்திற்கு கணக்கு இப்படி கேட்பாங்க. ஒருவர் 5 வினாடிகளில் ஒருவர் நிலையான, அதாவது ஒருவர் ஓய்வில் இருக்கும் ஒருவர் 5 வினாடிகளில் 50 மீட்டர் பெர் வினாடி என்கிற திசை வேகத்தை அடைகிறார். அவர் கடந்த தொலைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் வந்து கேள்வியை பார்த்து பயந்துட வேண்டாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது திசை வேகம் 5 வினாடியில் 50 மீட்டர் பெர் வினாடி. 50 மீட்டர் பெர் வினாடி அப்படின்ற திசை வேகத்தை கொடுத்துட்டாங்க, மீட்டர் பெர் வினாடி. அதுக்கப்புறம் 5 வினாடின்னு சொல்லிட்டாங்க. இந்த திசை வேகத்தை எவ்வளோ நேர காலத்தில் அடைந்திருக்கிறார்? 5 வினாடியில் அடைந்திருக்கிறார். அவர் கடந்த மொத்த தொலைவு கேட்குறாங்க. இதை இரண்டையும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைத்துவிடும். மீட்டர் பெர் வினாடினா மீட்டர் பை வினாடி. ஸோ இந்த வினாடியும் நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடலாம். 5 25 250 இங்கே இருக்கக்கூடிய மீட்டர். ஸோ 250 மீட்டர் அவர் கடந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட் ரெண்டுலேயுமே சமம். தொலைவு காலம் வரைபடத்துலையும் திசைவேகம் காலம் வரைபடத்துலையும் சமம். சீரான இயக்கமாக இருந்தால் வரைபடம் நேர்கோட்டில் அமையும், சீரற்ற இயக்கமாக இருந்தால் வரைபடம் வளைகோட்டில் அமையும். ரெண்டாவது விஷயம், இதில் தொலைவு காலம் வரைபடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது வேகம், கணக்கீடு செய்து தெரிந்து கொள்வது வேகம். அதே மாதிரி திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து நம்ம கணக்கீட்டு தெரிந்து கொள்ள முடிவது கடந்து வந்த தூரம். இந்த கணக்கீட்டில் வந்து 250 மீட்டர் வந்தது கடந்த தொலைவு. இப்போ 5 வினாடியில் 50 மீட்டர், இதுக்கு வந்து நம்ம தூரத்தை கணக்கிட்டுருக்கோம். 5 வினாடிகளில் 50 மீட்டர். ஸோ இது இந்த வரைபடம் 2 வந்து இந்த வரைபடத்தை வந்து தற்போதைக்கு அழிச்சிருவோம். இப்போ 5 வினாடியில் 50 மீட்டர் தொலைவு கடந்திருக்கிறாங்க. இப்போ 50 மீட்டர் தொலைவு. இப்போ இந்த கிராஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய பரப்பு, இந்த பரப்பளவு வந்து நம்மளுக்கு தேவையான இதை தரும், கடந்து வந்த தொலைவை கொடுக்கும். 50 × 5 போட்டோம் அப்படின்னா 250 மீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த 15 to 20 செகண்டில் கடந்த தூரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு இந்த கணக்கு பாருங்கள். ஒருவர் சீரான திசை வேகத்தில் பயணம் செய்கிறார். 15வது வினாடியில் அவர் 150 மீட்டர் பெர் வினாடி திசை வேகத்தை அடைகிறார். 20வது வினாடியில் அவர் 200 மீட்டர் பெர் திசை வேகம் 200 மீட்டர் பெர் வினாடி என்ற திசை வேகத்தை அடைகிறார். அவர் இந்த 5 வினாடிகளில் கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இறுதி திசைவேகம் 200 மீட்டர் பெர் வினாடி, ஆரம்ப திசைவேகம் 150 மீட்டர் பெர் வினாடி, இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 50 மீட்டர் பெர் வினாடி. அதுக்கப்புறம் கடந்த தூரம் வந்து 15 - 20 5 வினாடி. இது கிடைக்குன்னா 250 மீட்டர். ஸோ நம்ம திசைவேகம் காலம் வரைபடத்திலிருந்து நாம் கடந்த தொலைவை அறியலாம்.